கர்த்தருடைய கண்கள் அவருடைய பிள்ளைகள் மேலே எப்பொழுதும் நோக்கமாக இருக்கிறது என்பதை குறித்து நம்ம தியானித்து வருகிறோம். இன்றைக்கு 5வது நாள். இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யோபுவின் புஸ்தகத்தில் 36ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களோடு சிங்காசனத்தில் ஏறவும் அவர்களை உயர்ந்த ஸ்தலத்தில் என்றென்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுது. அப்போ இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தருடைய கண்கள் ஏன் தம்முடைய பிள்ளைகள் மேலே நோக்கமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, அவர்களுடைய ஸ்தானத்தை உயர்த்தும்படிக்கு, அவர்களுடைய உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வரும்படிக்கா, அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும்படிக்கு அவர்களை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார், நம்மை உயர்த்தும்படிக்கு அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால அவருக்கு ஏற்றார் போல அவருடைய சித்தத்தின்படி நம்ம அவரோடு கூட ஒத்துழைத்தால் மட்டுமே இது சாத்தியமாகும். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா இது சாத்தியப்படாது. நம்முடைய வாழ்க்கை தரம் உயராது, நம்ம உயர்ந்த ஸ்தானத்துக்கு போக முடியாது. இதை நம்ம ஆவிக்குரிய ரீதியாகவும் எடுத்துக்கொள்ளலாம், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களாகவும் நம்ம இதை எடுத்துக்கொள்ளலாம். அப்போ தாவீதினுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது, அவனை கர்த்தர் உயர்த்தினார், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று அநேக வசனங்களை நம்ம வாசிக்க முடியும். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா, சவுலின் இடத்திலிருந்து கர்த்தருடைய ஆவி நீங்கி அவர் தாவீதின் மேல் அமர்ந்திருந்தார். இதை பார்த்து சவுல் எப்படின்னா, சவுல் ராஜாவா இருந்தாலும் தாவீதுக்கு பயந்திருந்தான் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. அடுத்து 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தாவீது தன் செய்கைகளிலெல்லாம் புத்திமானா இருந்தான். காரணம் என்னன்னா, கர்த்தர் அவனோடு இருந்தார். அப்போ இன்னொரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம், 2 சாமுவேல் 5:10 பார்த்தீங்கன்னா, தாவீது வர வர விருத்தி அடைந்தான் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் வருது. ஏன்னா சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இப்படி நிறைய ஆதாரங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய ஸ்தானத்தை உயர்த்தும்படிக்கு, நம்மை உயர்த்தி வைக்கும்படிக்கு அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். 4ஆம் புஸ்தகத்தில் வாசித்து பாருங்க, 2 நாளாகும் 17 கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார், அவனுடைய ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் கனமும் மிகுதியாக இருந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இப்படி எல்லா விதத்திலும் நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்தும்படிக்கு, பொருளாதார தேவைகளையாக இருக்கலாம் அல்லது ஆவிக்குரிய காரியத்திலேயா இருக்கலாம், கர்த்தர் நம்மை உயர்த்தி வைக்கிறார். பெரும்பாலும் ஆவிக்குரிய காரியத்தை நம்ம எடுத்துக்கணும். எபேசியர் 2:7 பார்க்கிறோம், அவர் நம்மை கிறிஸ்துவுக்குள் நம்மை உயிரோடு எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரும்படி செய்தார். இதை காட்டிலும் ஒரு மேன்மையான ஒரு ஸ்தானம் இருக்கவே முடியாது. கர்த்தரோடு கூட கிறிஸ்துவின் சிங்காசனத்தில் அவரோடு கூட அமருகிற ஒரு பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஏன் அப்படின்னா, நம்ம அவருடைய பிள்ளைகள், அவர் நம்மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.